ஸோ இது வந்து என்னுடைய இன்ஸ்டா அக்கௌண்ட்டுங்க. நீங்கள் அதுக்கு ஃபாலோ பட்டனை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் எப்போ வேணால் என்னை காண்டாக்ட் பண்ணலாங்க. நான் உங்களுக்கு எந்த டெக்னிக்கல் கைடன்ஸும் கொடுக்க ரெடியாக இருக்குங்க. 24 ஹவர்ஸுமே வந்து I'll be available to respond you. இது இல்லாமல் வந்து வெப் டிசைனிங் கோர்சஸ் இல்லை மற்ற கோர்சஸ் ஏதாவது படிக்கணும்னா இந்த நம்பர்ஸை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாங்க. உங்களுக்கு எந்த ஹெல்ப் வந்தாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த டாப்பிக்கான லேர்னிங் லிங்க் பார்க்கலாங்க. இந்த லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் போட்டிருக்கேன், ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் போட்டிருக்கேங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்குறது என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து மெட்டா டேக் அப்படின்றத பற்றி பார்க்கலாங்க. மெட்டா டேக் ஏரியாவில் நம்ம பார்க்குறது என்னென்னா வந்து இந்த ஹெட்டு, மெட்டா டேக்கு, பேஸ்ன்ற 3 டேக்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஹெட் டேக்னா என்னங்க, ஒரு HTML இருக்குன்னா மேலேயும் கீழே இருக்கிறது தான் நம்முடைய ஹெட் டேக்னு சொல்லுவாங்க. இதுதான் நம்முடைய ஹெட் டேக்குங்க. ஓகேவா? ஸோ அப்படியே நான் வந்து என்னோட மெட்டா டேக்கும் ஓப்பன் பண்ணிக்கிறேங்க, பேஸ் டேக்கும் ஓப்பன் பண்ணிக்கிறேங்க. ஸோ ஹெட் டேக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆப்வியஸ்லி நம்மளோட HTML வந்து மேலே ஹெட்டுன்னு இருக்கும். ஸோ HTML/HTML ஹெட்டுங்க அண்ட் பாடி அப்படின்ற மாதிரி இருக்குங்க. ஹெட்டுனா என்னங்க, ஸோ இன்ஃபர்மேஷன் அபவுட் தி பேஜுங்க. அதனால் டைட்டில் டேக்ஸ் எல்லாமே இந்த இடத்துல தான் ஹெட்டில் தான் வருங்க. பாடியில் நம்மளோட கண்டென்ட் இருக்குங்க. இது ஹெட் டேக்குன்னு சொல்லுவாங்க. அதோட டீட்டெயில்ஸ்லாம் போய் பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா மெட்டா டேக்குன்னு வாங்க. ஒரு வெப்பேஜோட இன்ஃபர்மேஷன், இந்த வெப்பேஜோட டிஸ்கிரிப்ஷன் என்ன, இந்த வெப்பேஜில் என்னெல்லாம் கீவேர்ட் இருக்குது, இந்த வெப்பேஜோட ஆத்தர் யார், இந்த வெப்பேஜ் எப்போ எக்ஸ்பயர் ஆக போகுது, எப்போ வந்து கூகுள் க்ரால் பண்ணணும் அப்படின்ற நிறைய அந்த வெப்பேஜை பற்றி இருக்கிற ஒரு இன்ஃபர்மேஷன், த டேட்டா அபவுட் தி வெப்பேஜ், த இன்ஃபர்மேஷன் அபவுட் தி வெப்பேஜ் தான் மெட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம எப்பவுமே வந்து இந்த ஹெட் டேக்கெல்லாம் மேக்ஸிமம் கொடுப்போம். மெட்டா கேரக்டர் செட் வந்து யூனிகோட் டெக்ஸ்ட் ஃபார்மேட் 8ங்க. ஸோ என்ன மாதிரி கேரக்டர்ஸ்லாம் இதில் வரப்போகுது, ஸோ மெட்டா நேமுக்கு டிஸ்கிரிப்ஷன், இந்த பேஜோட டிஸ்கிரிப்ஷன் என்ன அப்படின்றத பற்றி நான் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி கொடுக்குறதா வந்து மெட்டானுவாங்க. இதில் நிறைய வேரியபிள்ஸுக்கு பேராமீட்டர்ஸுக்கு போய் பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா பேஸ் டேக்குங்க. சார் விக்கிடெக்கியமாக ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸான ஒரு வெப்பேஜ் வெப்சைட் இருக்குது சார், நிறைய பேஜ் இருக்குது. ஆனால் இதுக்கெல்லாம் ஒரு பேஸ் பேஜ் என்ன தெரியுமா, wikiteki.com. ஸோ இது வந்து லைக் பயங்கர மேண்டேட்ரியான ஒரு டேக் கிடையாதுங்க. பட் ஆனால் ஓகேவான ஒரு டேக்குங்க, தேவைப்படுற ஒரு டேக்குங்க. ஸோ எல்லா பேஜ்லையுமே வந்து இந்த பேஜ் எந்த பேஜ் எடுத்தாலும் அதோட பேஸ் டேக் என்னென்னா வந்து அது பேஸ் டேக் என்னென்னு கேட்டிங்கன்னா wikiteki.com தான். ஸோ பேஸ் பேஜ் என்னன்ட்டு ஒவ்வொரு வெப் பேஜையும் இன்ஃபார்ம் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. அதுதான் இந்த பேஸ் டேக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 3 விஷயங்கள் சேர்ந்து தான் வந்து நம்முடைய மெட்டா டேக், HTML மெட்டா டேக்னு சொல்லப்படுதுங்க.